யோபுவின் விண்ணப்பம். என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை! என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும். நீர் உமது முகத்தை மறைத்து என்னை உமக்கு பகைஞனாக எண்ணுவானேன். காற்றடித்த சருகை நொறுக்குவீரோ? காய்ந்து போன துரும்பை பின்தொடருவீரோ? மகா கசப்பான தீர்ப்புகளை என் பேரில் எழுதுகிறீர். என் சிறு வயதின் அக்கிரமங்களை எனக்கு பலிக்க பண்ணுகிறீர். என் கால்களை தொழுவடித்து போட்டு என் வழிகளையெல்லாம் காவல் பண்ணுகிறீர். என் காலடிகளில் அடையாளத்தை போடுகிறீர். இப்படிப்பட்டவன் அழுகிப் போகிற வஸ்து போலவும் பொட்டரித்த வஸ்திரம் போலவும் அழிந்து போவான். என் மீறுதலை எனக்கு உணர்த்தும். யோபு தன்னுடைய மீறுதல்களை குறித்தும் பாவத்தை குறித்தும் தேவனிடத்தில் விசாரிக்கிறார். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் அவற்றை தனக்கு உணர்த்த வேண்டும் என்று யோபு தேவனிடத்தில் பணிவோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும் என்று யோபு தேவனிடத்தில் கேட்கிறார். யோபுவின் மீறுதல்களும் பாவங்களும் ஏராளமாய் இருக்கிறது என்று அவருடைய சிநேகிதர் அவரிடத்தில் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள். உம்முடைய பொல்லாப்பு பெரிதும் உம்முடைய அக்கிரமங்கள் முடிவு இல்லாதவைகளுமாய் இருக்கிறது அல்லவோ என்று எலிப்பாஸ் யோபுவிடத்தில் சொல்லுகிறார். தன்னுடைய சிநேகிதர் தன்னுடைய பாவத்தை பற்றியும் மீறுதலை பற்றியும் சொன்னாலும் யோபு அவற்றை தேவனிடத்திலிருந்து அறிந்து கொள்ள விரும்புகிறார். தேவன் நமக்கு உணர்த்தினால்தான் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய நியாய தீர்ப்பு நீதியும் நியாயமும் சத்தியமும் உள்ளதாய் இருக்கிறது. யோபுவின் சிநேகிதருடைய நியாய தீர்ப்பிலோ நீதியும் இல்லை, நியாயமும் இல்லை, சத்தியமும் இல்லை. என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை என்று யோபு தேவனிடத்தில் கேட்கிறார். யோபுவால் அவற்றை பார்க்க முடியவில்லை. தேவன் அவற்றை யோபுவுக்கு உணர்த்தும் போது யோபு அதை பற்றி அறிந்து கொள்வார். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையாய் மனம் திரும்பும் போது கர்த்தர் நம்மை பற்றி நமக்கு உணர்த்துகிற எல்லா காரியங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்களையும் மீறுதல்களையும் சரியாக உணர்ந்திருப்பதுதான் மெய்யான மனம் திரும்புதல். நம்முடைய பாவத்தை நாம் அறிந்திருந்தால்தான் அதை தேவனிடத்தில் அறிக்கை செய்து விட்டுவிட முடியும். நாம் என்ன பாவம் செய்திருக்கிறோம் என்பதே நமக்கு தெரியவில்லை என்றால் அந்த பாவத்திற்காக நம்மால் மனம் வருந்தவும் முடியாது, மனம் திருந்தவும் முடியாது. நம்முடைய பாவங்களை பற்றி நாம் அறிந்து கொள்வது நமக்கு நல்லது. வருங்காலத்தில் அப்படிப்பட்ட பாவங்களை இனிமேல் செய்யாமல் இருப்பதற்கு அவை நமக்கு உதவியாய் இருக்கும். யோபுவை போல நாமும் தேவனுடைய சமூகத்தில் என் மீறுதலையும் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும் என்று ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பாவங்கள் நமக்கு உணர்த்தப்படும் போது வருங்காலத்தில் பாவத்திற்கு விரோதமாய் நம்மை காத்துக் கொள்வதற்கு அது நமக்கு உதவியாய் இருக்கும். எந்த ஒரு மனுஷனுக்கும் அவனுடைய அக்கிரமங்களின் எண்ணிக்கையும் பாவங்களின் எண்ணிக்கையும் தெரியாது. நாம் செய்த பாவங்கள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் அவற்றை அறிக்கையிடும் போது கர்த்தர் நம்முடைய பாவங்களையெல்லாம் மன்னிப்பதற்கு கிருபையும் இரக்கமும் மிகுந்தவக இருக்கிறார். நாம் கர்த்தரால் நீதிமானாக்கப்படுவோம். நம்முடைய பாவங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காண்பிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நமக்கு உணர்த்தப்பட வேண்டும். நீர் உமது முகத்தை மறைத்து. தேவன் தன்னை விட்டு விலகி போய்விட்டார் என்று யோபு தேவன் மீது குற்றம் சொல்லுகிறார். நீர் உமது முகத்தை எனக்கு மறைப்பானேன் என்று யோபு தேவனிடத்தில் கேட்கிறார். யோபு இந்த வார்த்தைகளை தன்னுடைய வேதனையின் மிகுதியினால் பேசுகிறார். யோபுவின் சரீரம் அதிக வேதனையோடு இருக்கிறது. அதோடு அவருடைய ஆத்மாவும் முறிந்து போய் வியாகுலப்படுகிறது. தேவன் தம்முடைய முகத்தை யோபுவுக்கு மறைப்பது யோபுவுக்கு மிகவும் வினோதமாயிருக்கிறது. தேவன் தன் மீது கோபமாய் இருக்கிறாரோ என்று யோபு பயப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் சில சமயங்களில் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தம்முடைய கிருபைகளையும் சிலாக்கியங்களையும் காண்பிக்காமல் விலக்கி வைத்திருப்பார். அவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் தேவனுடைய ஊழியக்காரராய் இருக்கலாம், பரிசுத்தவான்களாய் இருக்கலாம். ஆனாலும் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரின் கிருபை சிறிது காலம் கிடைக்காமல் போய்விடலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாகவே நடைபெறுகிறது. தேவன் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் தம்முடைய கிருபைகளை தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு காண்பிக்காமல் மறைப்பார். அதுபோலவே இப்போது தேவன் தம்முடைய அனுக்கிரகங்களை யோபுவுக்கு மறைத்திருக்கிறார். அதற்கான காரணத்தை யோபுவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நமக்கு தேவனுடைய கிருபை கிடைக்காமல் அவை நம்மை விட்டு தூரமாய் விலகி இருக்கும்போது நம்முடைய இருதயத்தில் சந்தோஷமும் சமாதானமும் இருக்காது, குழப்பம் மிகுந்திருக்கும். பரலோகத்தை பற்றிய தரிசனம் தெளிவாக இராமல் மங்கலாக இருக்கும்.
நம்மால் தேவனிடத்தில் உற்சாகமாய் ஜெபம் பண்ண முடியாது. தேவன் நம்மீது கோபமாய் இருக்கிறாரோ என்னும் பயம் நமக்குள் நிரம்பி இருக்கும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நமக்கு ஏன் மறுக்கப்படுகிறது என்பதற்கான காரணத்தை நாம் ஆராய்ந்து பார்த்து அதற்கு விடை காண முடியாமல் நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் சோர்ந்து போகும். ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ என்றேன். சங்கீதம் 77, 7 முதல் 9 வரை. உம்முடைய கோபம் என்னை இருத்துகிறது, உம்முடைய அலைகள் எல்லாவற்றினாலும் என்னை வருத்தப்படுத்துகிறேன். சிறு வயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு போகிறவனுமாய் இருக்கிறேன். உம்மால் வரும் திகில்கள் என்மேல் சுமந்திருக்கிறது. நான் மனம் கலங்குகிறேன். உம்முடைய எரிச்சல்கள் என்மேல் புரண்டு போகிறது. உம்முடைய பயங்கரங்கள் என்னை அதம் பண்ணுகிறது. சங்கீதம் 88, 15, 16. மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும். முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும்? நமக்கு நம்முடைய ஜீவனை விட தேவனுடைய கிருபையும் இரக்கமும் மிகவும் முக்கியமானது. அதுவே அதிக மதிப்புள்ளது. யோபு தேவனிடத்தில், நீர் உமது முகத்தை எனக்கு ஏன் மறைக்கிறீர் என்று கேட்கிறார். யோபுவை போல நம்முடைய ஜீவியத்திலும் வேதனைகள் வரலாம். தேவன் தம்முடைய கிருபையை நம்மை விட்டு நீக்கி போட்டாரோ என்னும் சந்தேகம் நமக்குள் ஏற்படலாம். அப்படிப்பட்ட வேதனையான சூழ்நிலைகளில் நம்முடைய வேதனைகளை நமக்குள்ளே அடக்கி வைத்துக் கொள்ளக்கூடாது. அதற்கு பதிலாக அதை தேவனிடத்தில் வெளிப்படுத்தி சொல்ல வேண்டும். நமக்கு ஏன் வேதனைகள் வந்திருக்கிறது என்பதை கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்முடைய பாவங்களை நமக்கு உணர்த்த விரும்புகிறாரா அல்லது நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மை திருத்த விரும்புகிறாரா என்பதை நாம் தேவனிடத்தில் விசாரித்து கேட்க வேண்டும். தேவன் நமக்காக வைத்திருக்கிற நன்மையான திட்டங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ளும் போது நம்மால் வேதனைகளை சந்தோஷமாய் தாங்கிக் கொள்ள முடியும். யோபுவின் பாடுகள் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. யோபு பாடுகளை அனுபவிக்கும் போது மனுஷர் தங்கள் முகங்களை அவருக்கு மறைத்துக் கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பிரபஞ்சத்தில் பாடுகளை அனுபவித்த போதோ பிதாவாகிய தேவன் தம்முடைய முகத்தை அவருக்கு மறைத்துக் கொண்டார். தேவன் தம்முடைய முகத்தை மறைத்த போது பூமியின் மீது அந்தகார இருள் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து சிலுவையின் மீது தொங்கினவராக, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று பிதாவினிடத்தில் கேட்டார். ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை பற்றி இவ்வாறு தீர்க்க தரிசனமாக முன் அறிவித்திருக்கிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏசாயா 53, 2 முதல் 5 வரை. யோபு தேவன் மீது கூறும் தவறான குற்றச்சாட்டுக்கள். நீர் உமது முகத்தை எனக்கு மறைக்கிறீர். என்னை உமக்கு பகைஞனாக எண்ணுகிறீர். காற்றடித்த சருகை நொறுக்குவது போல என்னை நொறுக்குகிறீர். காய்ந்து போன துரும்பை போல என்னை பின்தொடர்கிறீர். மகா கசப்பான தீர்ப்புகளை என் பேரில் எழுதுகிறீர். என் சிறுவயதின் அக்கிரமங்களை எனக்கு பலிக்க பண்ணுகிறீர். என் கால்களை தொழுபடித்து போடுகிறீர். என் வழிகளையெல்லாம் காவல் பண்ணுகிறீர். என் காலடிகளில் அடையாளத்தை போடுகிறீர். நான் அழுகிப் போகிற வஸ்து போலவும் பொட்டெரித்த வஸ்திரம் போலவும் அழிந்து போகிறேன். காற்றடித்த சருகு. யோபுவால் தேவனுக்கு முன்பு தைரியமாய் நிற்க முடியவில்லை. தான் காற்றடித்த சருகை போலவும் காய்ந்து போன துரும்பை போலவும் இருப்பதாக யோபு தன்னை தாழ்த்துகிறார். நாம் தேவனை நோக்கி பார்க்கும்போது அவருடைய மகிமையையும் மகத்துவத்தையும் காண வேண்டும். தேவனுக்கு முன்பாக நம்மை நோக்கி பார்க்கும்போது நம்மை தாழ்த்த வேண்டும். தேவன் மகத்துவம் உள்ளவராய் இருந்தாலும் அவர் நம்மீது கிருபையும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய குணாதிசயத்தை இவ்வாறு
தீர்க்க தரிசனமாய் முன் அறிவித்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவன் உரைத்ததாவது, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாய் இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அவரம் பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாய் இருப்பார்கள் என்பதே. மத்தேயு 12:17 முதல் 21 வரை. மகா கசப்பான தீர்ப்புகள். தேவன் தன்னை கடினமாய் தண்டிப்பதாக யோபு தேவனுடைய சமூகத்தில் வருத்தத்தோடு முறையிடுகிறார். தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாகவே தேவன் தன்னை கடினமாய் தண்டிப்பதாக யோபு அங்கீகரிக்கிறார். தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாகவே தேவன் தன் பேரில் மகா கசப்பான தீர்ப்புகளை எழுதுவதாக யோபு சொல்லுகிறார். பாடுகள் எப்போதுமே கசப்பாகத்தான் இருக்கும். யோபு தேவனிடத்தில், என் சிறு வயதின் அக்கிரமங்களை எனக்கு பலிக்க பண்ணுகிறீர் என்றும் சொல்லுகிறார். தான் சிறு வயதில் செய்த பாவங்களையும் தேவன் மறக்காமல் நினைவு கூர்ந்து இப்போது தன்னை தண்டிப்பதாக யோபு வேதனைப்படுகிறார். தன்னுடைய வேதனைகளுக்கான காரணம் என்னவா இருக்கும் என்று யோசித்து பார்க்கும்போது யோபுவின் மனதில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் உண்டாயிற்று. நம்முடைய பாவங்களுக்காக நாம் மனம் வருந்தி தேவனுடைய சமூகத்தில் அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு கிருபையும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் போது அவற்றை மறந்தும் விடுகிறார். தாம் மன்னித்த பாவங்களை தேவன் மறுபடியும் நினைவு கூர்ந்து நம்மை தண்டிக்க மாட்டார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் பாவத்திற்கான தண்டனை நம்மை தொடரும். பாவத்தின் சாபங்களும் குற்ற உணர்வுகளும் காலத்தினால் மங்கி போவதில்லை, அது மறைந்து போவதும் இல்லை. நம்முடைய பாவங்களை நாம் மறந்து விடலாம், ஆனால் கர்த்தர் ஒருபோதும் நம்முடைய பாவங்களையும் மீறுதல்களையும் மறப்பதில்லை. நம்முடைய பாவங்களையும் மீறுதல்களையும் தேவன் நியாயம் தீர்த்து நியாய தீர்ப்புகளை நம் பேரில் எழுதுவார். தேவனுடைய நியாய தீர்ப்புகள் எப்போதுமே நமக்கு கசப்பாகத்தான் இருக்கும். தேவன் நமக்கு தண்டனை கொடுக்கும் போதுதான் நம்முடைய பழைய பாவங்கள் எல்லாம் நமக்கு நினைவுக்கு வரும். அது வரையிலும் நாம் செய்த பாவங்களை மறந்து விடுவோம். மேலும் மேலும் துணிகரமாய் பாவம் செய்து கொண்டே இருப்போம். நம்முடைய பாவங்கள் அதிகரிக்கும் போது தேவன் நம்முடைய கால்களை தொழுவடித்து போடுகிறார். நம்முடைய வழிகளை எல்லாம் காவல் பண்ணுகிறார். நம்முடைய காலடிகளில் அடையாளத்தை போடுகிறார். நாம் தவறான பாதையில் நடக்கக்கூடாது என்பதற்காகவே தேவன் நம்முடைய கால்களை தொழுவடித்து போடுகிறார். நாம் தவறான பாதையில் நடக்கும்போது சிறிது தூரம் போகும்போதே நம்முடைய பாவங்களை நாம் உணர வேண்டும். அதற்காகவே தேவன் நம்முடைய காலடிகளில் அடையாளத்தை போடுகிறார். நாம் ஏற்கனவே செய்த பாவத்திற்காக தேவன் நமக்கு கொடுத்த தண்டனை நம்முடைய காலடிகளில் அடையாளமாக போடப்பட்டிருக்கிறது. அந்த அடையாளத்தை பார்த்து நாம் உணர்வடைய வேண்டும், எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அதிகமான தண்டனைக்கு தப்பிக்க வேண்டும் என்றால் சீக்கிரத்தில் மனம் திரும்ப வேண்டும். தேவன் நம்முடைய காலடிகளில் போட்டிருக்கிற அடையாளங்கள் நாம் சீக்கிரமாய் மனம் திரும்புவதற்கு நமக்கு உதவியாய் இருக்கும். நாம் பாவத்தின் பாதையிலே ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போது தேவன் நம்முடைய காலடிகளில் போட்டிருக்கிற தண்டனையின் அடையாளங்கள் நம்மை எச்சரிக்க வேண்டும். யோபு இப்போது வனாந்தரத்தில் தனிமையாக பிரயாணம் பண்ணுவது போல வேதனையில் இருக்கிறார். விரக்தியோடு பேசுகிறார். யோபுவின் பாவத்தின் நிமித்தமாய் தேவன் அவரை தண்டித்தாலும் தேவன் இன்னும் யோபுவின் மீது அன்போடுதான் இருக்கிறார். தேவன் தன்னுடைய கிருபையை யோபுவுக்கு காண்பிக்கிறார். ஆனால் யோபுவோ தேவனை பார்ப்பதற்கே பயப்படுகிறார். தேவன் தன் பேரில் மகா கசப்பான தீர்ப்புகளை எழுதியிருக்கிறார் என்று யோபு வேதனைப்படுகிறார். யோபு தேவனை கடின குணமுள்ள இரக்கமில்லாத ஒரு எஜமானராக பார்க்கிறார். நாம் தேவனை நோக்கி பார்க்கும்போது அவருடைய நீதியையும் பரிசுத்தத்தையும் கிருபையையும் இரக்கத்தையும் பார்க்க வேண்டும். தேவனுடைய கோபத்தையும் நியாய தீர்ப்பையும் மாத்திரம் பார்த்தால் நம்முடைய இருதயத்தில் பயம் அதிகரிக்கும். தேவனுடைய நியாய தீர்ப்போடு அவருடைய இரக்கத்தையும் கிருபையையும் சேர்ந்து தியானித்தால்தான் தேவனுடைய அன்பை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தேவன் கிருபை உள்ளவராக இருப்பதினால் நாம் எப்படியும் ஜீவிக்கலாம் என்று நினைத்து பாவத்தில் விழுந்துவிடக்கூடாது. பாவத்தின் சம்பளம் மரணம். தேவன் நம்முடைய பாவத்தை கண்டும் காணாதவராக சும்மா இருக்க மாட்டார். நாம் செய்த பாவத்தின் நிமித்தமாய் தம்முடைய நீதியான நியாய தீர்ப்புகளை நம் பேரில் எழுதுவார்.
தேவனுடைய நியாய தீர்ப்புகள் எல்லாமே நமக்கு கசப்பானதாகவும் வேதனை மிகுந்ததாகவும் இருக்கும். நம்முடைய ஜீவியத்தில் நாம் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் மிகுந்த எச்சரிப்போடு இருக்க வேண்டும். பாவத்தின் பாதையில் நாம் தாறுமாறாக நடந்தால் தேவன் நம்முடைய கால்களை தொழுவடித்து போட்டு அடக்கி போடுவார். நம்முடைய வழிகளை எல்லாம் காவல் பண்ணுவார். நம்மால் சுதந்திரமாக எங்கும் போக முடியாதபடி நம்மை தடை பண்ணுவார். நமக்கு தண்டனையை கொடுப்பார். தேவன் நம்முடைய பாவத்திற்காக நமக்கு கொடுக்கிற தண்டனைகள் நம்முடைய காலடிகளில் அடையாளமாய் இருக்கும். நாம் தேவனை நோக்கி பார்க்கும்போது தேவன் நம்முடைய காலடிகளில் போட்டிருக்கிற அடையாளங்களையும் பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட அடையாளங்களை தேவன் நமக்கு இன்னும் அதிகமாய் போடக்கூடாது என்றால் நாம் பாவத்தின் வழியில் செல்லாமல் தேவனுடைய அடிச்சூடுகளை பின்பற்றி பரிசுத்தமான வழியில் நடக்க வேண்டும். சிறை கைதிகளுக்கு தண்டனை கொடுக்கப்படும். அவர்கள் அசைய முடியாதவாறு 2 கால்களும் தொழுமரத்தில் கட்டப்பட்டிருக்கும். எரேமியாவும் பவுலும் சீலாவும் தொழுமரத்தில் கட்டப்பட்டிருந்தார்கள். பவுல் இங்கு தன்னுடைய பாடுகளை கூறுகிறார். தொழுமரத்தில் கட்டப்பட்டவனைப் போல தான் பாடுகளை அனுபவிப்பதாக யோபு கூறுகிறார். கால்களில் தொழுவடித்து போடப்பட்டால் அதன் அடையாளம் கால்களில் காணப்படும். ஒருவேளை யோபு தனக்கு வந்திருக்கும் பாடுகளின் அடையாளத்தை குறித்து என் காலடிகளில் அடையாளத்தை போடுகிறீர் என்று கூறியிருக்க வேண்டும். அழுகி போகிற வஸ்து. தேவனுடைய பலத்த கரத்திற்கு முன்பாக தான் ஒன்றுமில்லை என்பதை யோபு ஒப்புக்கொள்கிறார். தான் ஒரு அழுகி போகிற வஸ்து போலவும் பொட்டெரித்த வஸ்திரம் போலவும் இருப்பதாக யோபு புரிந்து கொள்கிறார். அழுகி போகிற வஸ்துவை யாரும் பாழாக்க வேண்டியதில்லை. அது தானாகவே அழுகி போகும். யோபுவும் அழுகி போகிற வஸ்து போல இருக்கிறார். யோபு தன்னை பாதுகாத்து பராமரிக்கவில்லை என்றால் அவரும் அழுகி போவார். பொட்டெரித்த வஸ்திரம் அழிந்து போகும். அந்த வஸ்திரத்திற்கு மேலும் மேலும் தொடர்ந்து அழிவு உண்டாகும். அதுபோலவே யோபு பொட்டெரித்த வஸ்திரம் போல அழிந்து போய் கொண்டிருக்கிறார். நம்முடைய நிலைமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அழுகி போகிற வஸ்து போலவும் பொட்டெரித்த வஸ்திரம் போலவும் அழிந்து போவதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சுய பரிசுத்தத்தினால் நம்மை சுத்தப்படுத்த முடியாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தினால் நம்மை சுத்தப்படுத்துவார். அப்போது நமக்குள் புதிய ஜீவன் உண்டாகும். அவர் நமக்கு நீதியின் வஸ்திரத்தை தரிப்பார். உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமில்லை. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று. அவைகள் பார சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. என் மதுகேட்டின் நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன். நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது. என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை என்று சங்கீதக்காரர் தன்னுடைய வேதனையை பற்றி சொல்லுகிறார். சங்கீதம் 37:3-7 வரை. நம்முடைய ஆத்மாவில் ஜீவன் இருக்கும்போது நம்முடைய சரீரம் மறுபடியும் சீரடைவதற்கு வாய்ப்புள்ளது. கர்த்தர் நமக்கு புதிய ஆரோக்கியத்தையும் புதிய ஜீவனையும் கொடுப்பார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தமான கரங்களில் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் வருகிற யாரையும் புறம்பே தள்ளாமல் ஏற்றுக்கொள்வார் என்னும் விசுவாசம் நமக்குள் உறுதியாய் இருக்க வேண்டும்.